கடல் நம்மை அடிமை என்று நினைப்பதில்லையே. Wish you happy morning today. Good day. Because our Agri Rajendran taken your franchise. Agri Rajendran हमारे पास फ्रांचाइज लिए हैं. Agri Rajendran हमारा फ्रांचाइज வாங்கியிருக்காரு. 5 ஏர்பட்ஸ் விற்றுருக்காரு, 2 சென்ட் பாட்டில் விற்றுருக்காரு, 3 அகர்பத்தி விற்றுட்டாரு. இதெல்லாம் அவர் கடையில் இல்லை, ஆனாலும் விற்றுட்டாரு. எப்படி? அதுதான் மேக் அண்ட் மேக்குடைய பிஸ்னஸ் சீக்ரெட் சக்ஸஸ் ஃபார் யூவர்ஸ். இன்றைக்கி அந்த சந்தோஷத்தில் நம்ம பறவைகளுக்கு உணவு போட்டுடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். आज कबूतर को जो दाना डाल रहे हैं अग्री राजेंद्र, ताकि ये हमारे पास 55,000 रुपये वाली फ्रांचाइजी लिए हैं, तो वो खुशी में हमने आज डाले कबूतर. क्या कर रहा है पागल बच्चे? இந்த பையனுக்கு சந்தோஷம், தன்னை சுற்றி பறவைகள் பறக்கிறோம், நான் சைக்கிளில் ஓட்டணும். நம்ம பறவைகள் அகைன் லேண்டிங். காற்று நம்மை அடிமை என்று நினைப்பதில்லையே, கடல் நம்மை அடிமை என்று நினைப்பதில்லையே. எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தேவையான உணவு வயிறார கிடைக்கும், மனசு சந்தோஷப்படும், உடலும் சந்தோஷப்படும், நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம், ரோகம் இல்லாமல் இருப்போம், தோஷம் நீங்கிடும் அப்படிங்கிறாங்க இல்லையா? உங்கள் தோஷம் நீங்கணும்னா தினசரி பறவைகளுக்கு உணவிடுங்க, பறவைகளுக்கு எல்லாம் பண்ணுங்க. அக்ரி ராஜேந்திரன் சார் சொன்னார், உணவு காடே ஒன்று வச்சுட்டேன் 14 ஏக்கராவில், அதில் 3 ஏக்கரா பறவைகளுக்காக மட்டும்தான் அப்படின்ட்டாரு. அப்போது த பேர்ட் மேன், நாட் எ பேட் மேன். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் அக்ரி ராஜேந்திரன் சார். நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற இல்லை, இந்த பறவைகள் தின்ன. ஸோ உங்களுடைய எல்லா உயர்ந்த லட்சியங்களும் நிறைவேற்றுவாங்க என்று இறைவனை நேசிக்கிறோம், இறைவனை வேண்டுகிறோம். தண்ணியும் போடுறாங்க பறவைகளுக்கு. தண்ணீர் தருவாய் தாகம் தனிய பெண்ணை எந்தன் கல்லை பிணை தீராயோ. இது இயேசு பெருமான் இல்லை, மோசஸ் இதிகாச காலத்தில் ஒரு கிணற்றடியில் இருந்த ஒரு பெண்ணிடம் போய் தண்ணீர் யாசம் கேட்கிறாரோ. தண்ணீர்